தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் இன் ஆடி சேல் பவனுக்கு ரூபாய் 750 தள்ளுபடி. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர். பிடெக் சிவில். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ். உங்களுடைய உறவோட வெறும் கை மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அந்த கையை வச்சு அவர் ஈமக்கடன் செஞ்சிருக்காரு. அது இந்த வகையிலேயே மாதிரி ஒரு துக்கம் எதுவுமே கிடையாது. ஆடி எடுக்கும்போது பார்த்தாங்கன்னா ஒரு வீட்டுக்கு சோபா செட்ல 4 பேர் உட்கார்ந்த வாக்குல இறந்துருக்காங்க. அந்த கோயிலோட பவுண்டேஷன் மட்டும்தான், அடித்தரம் மட்டும்தான் இருக்குங்க. மீதியெல்லாம் அந்த இதுல அடிச்சுட்டு போயிடுச்சுங்க. அது இதுக்கு முன்னாடியே 2019 அந்த பக்கத்துல ஊருக்குள்ளேயும் நிலச்சரிவு ஏற்பட்டுருந்துச்சுங்க. மலப்புரம் மாவட்டம் சாலியார் டேம் நிறைஞ்சு தண்ணி ஒழியக்கூடிய, அது கடலுக்கு போக வேண்டிய தண்ணி. அது அங்க 54 பாடி 58 பாடி அங்க இருந்தே எடுத்திருக்காங்க. இங்க இருந்து 100 கிலோமீட்டர் அங்கிட்டு. ஒருத்தர் அந்த பிரளயம் தண்ணி அடிச்சுட்டு கழுத்துல தண்ணி நிக்குது. அவருடைய மகளையும் குழந்தையும் பிடிச்சி 3வது நாள் 4 பேரை அங்க உள்ளுக்கு இருந்து மண்ணுக்கு அடியில இருந்து மிகவும் சுவாரஸ்யமா அவங்க 4 பேரை காப்பாத்திருக்காங்க. வயநாடுல ரொம்பவே துயரமான ஒரு சம்பவம் இப்ப ஏற்பட்டு இருக்கு. இன்னைக்கு எதனா மாறுதல்கள் உண்டாகி இருக்கா? மக்கள் யாருன்னா மீட்கப்பட்டு இருக்காங்களா? இது போன்ற விஷயங்களை பத்தி நம்ம கூட பகிர்ந்துக்க அர்ச்சகர் ஆனந்த கிருஷ்ணன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இப்போ அங்க எப்படி இருக்கு ஐயா நிலவரம் பாத்தீங்கன்னா, இயற்கை எழில் கொஞ்சம் இடமாகத்திலும் வயநாடுங்க. இங்க மிகப்பெரிய ஒரு பேரழிவு உண்டாயிருச்சு. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஆர்மி, நம்மளுடைய இந்தியன் ஆர்மியும் சங்கடனைகளாய இங்க இருக்கக்கூடிய உள்ளவங்க நிறைய பேர் சேர்ந்து இன்னமும் நம்மளுடைய அங்க இறந்தவங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பாடி எடுத்து அந்த பாடியெல்லாம் எடுத்து இப்போ அடக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான எல்லா மரியாதையும் கொடுத்து 3 மதத்தோட கூடிய எல்லா யாராருக்கு என்னென்ன எந்த ரீதியில பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி அடக்கம் பண்ணி அதோடைய டிஎன்ஏ டெஸ்ட் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் அடக்கம் பண்றாங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு தேவை வந்தால் அதை உபயோகிக்கிறதுக்காக தேடுறாங்க. இன்னமும் இந்தியன் ஆர்மியோட மிகப்பெரிய ஒரு அங்க இது ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி சேவா பாரதின்னு சொல்லி ஒரு சங்கடனை, அவங்க ரொம்ப இதா அங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் இல்ல, நிறைய பேர் அங்க கேம்பு, சர்ச்சு, ஸ்கூலு, கல்யாண மண்டபம் இந்த மாதிரி இடத்துங்கள்ல தான் எல்லாருமே இருக்கிறாங்க. அவங்களுக்கு கேரளாவா இருக்கட்டும், தமிழ்நாடு, கர்நாடகத்துல நிறைய பேர்கள் உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கூட ஒருத்தர் வந்திருக்காரு. கேரளாவில் ஒரு சின்ன நடிகர், சந்தோஷ் பண்டிட்னு ஒரு நடிகர் அங்க வந்திருக்காரு. அவர் மிகவும் நம்ம ராகவா லாரன்ஸ் ரொம்ப உதவி மனப்பான்மை பண்ணக்கூடியவர் அவரு. அப்ப அவர் கூட இன்னைக்கு சொல்லியிருக்காரு, என்னால முடிஞ்ச உதவியை நான் கண்டிப்பா உங்களுக்கு செய்யணும்னு சொல்லியிருக்கிறாரு. அது மாதிரி எண்ணற்ற நடிகர்களும் பெரிய பெரிய பிரபலங்கள்லாம் நிறைய உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இருந்தாலும் இந்த துயரத்தில் இருந்து நம்மளோட இந்திய அரசாங்கமும் கேரளா அரசும் என்ன செய்யணுங்கிறது தான் இதுல பெரிய விஷயமே. இனிமேலும் மீண்டும் அங்க அவங்களை குடியிருத்து மிகவும் கடினமான விஷயம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இது போல வேற ஒரு சம்பவம் உண்டாகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதனால அங்க இல்லாம அதை மாட்டி சிந்திச்சாங்கன்னு சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த இடம் இவ்வளவு பெரிய மகா ஒரு பிரளயம் அங்க உண்டாயிருச்சு. எல்லா கனவுகளோடும் குழந்தைகளும், தாய்மாரும், தந்தைமாரும், சகோதர சகோதரிமாரும், பள்ளியில உள்ளவங்களும், முஸ்லிம் பள்ளியில, கிறிஸ்டின் பள்ளி, கோயில்ல உள்ள குருக்கள், என்னுடைய உடன்பிறப்பான ஒரு நண்பரோட சகோதரர் கோயிலோட அடிச்சுட்டு போயிட்டாரு. அவரோட ரிலேஷன் மட்டும் இறந்துட்டாங்க. கோயிலே இருந்த அடையாளமே தெரியாம போயிருச்சு. ஆமா ஐயா, அந்த விஷயம் நாங்க கேள்விப்பட்டோம். அப்போ உங்களோட மனநிலை எப்படி இருந்தது? மனநிலைன்னு சொன்னீங்கன்னா, அவங்க நான் நேச்சுரலாகவே தமிழ்நாட்டுக்காரன். நான் இந்த வயநாட்டுல 15 வருஷமா ஒரு மகா சிவசேத்திரத்துல கோயில்ல குறுக்க மேல் சாந்தியா இருக்கிறேன். இந்த வயநாட்டுக்காரவங்க ரொம்பவும் அன்பாகவும் எளிமையாகவும் உள்ளவங்க. உதவி மனப்பான்மை பண்றதுக்குன்னா உசிரியே விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை உள்ளவங்க. அங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தோடனே எங்களால எல்லாம் ஜீர்ணிச்சுக்கவே முடியல. நான் எப்படி உங்களுக்கு வார்த்தையால என்னால உங்ககிட்ட பகிர்ந்துக்க முடியல. ஏன்னா அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா, சாலியார் டேம் நிறைஞ்சு என்ன கேட்டீங்கன்னா, மலப்புரம் மாவட்டத்துல நிலம்பூர்ல தான் நிறைய பேரோட மிருகதேகம் கரை ஒதுங்கி கிடந்துச்சு.
அதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவும் மிகவும் சங்கடமான விஷயம். என்னுடைய அவங்க எல்லாம் யாருன்னு தெரியாவிட்டாலும் நான் அந்த கோயிலுக்கு போயிருக்கேன், பூஜைக்கு போயிருக்கேன். அந்த கோயிலோட அடையாளமே இல்லாம போட்டு பவுண்டேஷன் மட்டும்தான் இருக்கு. அங்க உள்ளவங்க எல்லாமே ரொம்ப இயற்கை எழில் கொஞ்சம் இடம் அந்த ஏரியா. அந்த இடமே வந்து பாத்தீங்கன்னா முண்டக்கை, சூரன்மலை, இந்த அந்த இடம் ஃபுல்லாவே வந்து இயற்கை எழில் கொஞ்சம் இடம். அந்த மாதிரி ஒரு இடம். நான் உங்களுக்கு அந்த வீடியோ அனுப்பியிருப்பேன், நீங்க பார்த்திருப்பீங்க. பள்ளிகள்ல குழந்தைங்க நாள் சைக்கிள் ஓட்டி எப்படி விளையாண்டுக்கு இருந்தாங்கிறதெல்லாம் போட்டிருப்பேன். அவ்வளவு துக்கமான இடம். இன்னமும் கூட நம்மளுடைய இந்தியன் ஆர்மி, சேவா பாரதி, அந்த மாதிரி நிறைய சங்கடனைகள்லாம் சேர்ந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் பாடி எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கான இது பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய கிடைக்கல. ஆனா இன்னமும் பூர்ணம் எத்தனை பேர் இன்னும் இருக்காங்க என்னன்னுக்கிறது நிலவரம் தெரியல. இதுல மிகவும் எனக்கு வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு உறவு அந்த அவங்களுடைய உறவோட வெறும் கை மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அந்த கையை வச்சு அவர் ஈமக்கடன் செஞ்சிருக்காரு. அது வந்து இந்த வாழ்க்கையிலேயே வந்து அந்த மாதிரி ஒரு துக்கம் எதுவுமே கிடையாது. ஒரு தான் கை மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அந்த கையை வச்சுதான் அவர் இன்னைக்கு ஈமக்கடன் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம். இந்த மாதிரியான விஷயங்கள் எங்களுக்கு இங்க இருந்து கேட்கும் போதே அவ்வளோ வருத்தமா இருக்கு. ஆனா நீங்க அங்க இருக்கீங்க, அந்த இடத்துல நீங்க இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு வந்து எங்களை விட ரொம்பவே அதிகமா ஒரு மனக்கவலை வந்து ஏற்பட்டிருக்கும் கண்டிப்பா. ஏன்னா அவங்க கோவிலுக்கு வரும்போது எல்லாருமே ஒரு சந்தோஷமான ஒரு முகத்தோட தான் வருவாங்க. ஸோ நீங்க அவங்களெல்லாம் அப்படிதான் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஆனா இப்போ அவங்களோட முகங்களை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஏன்னா ஒருத்தவங்க சொல்றாங்க முகம் சிதைஞ்ச நிலையில நாங்க வந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கு? அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீடியோலயோ வார்த்தையாலேயோ சொல்ல முடியாத விஷயங்கள் அதுல நிறைய இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, உன்னை வந்து அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் என்னன்னு தெரியும். இன்னைக்கு வந்து அவங்களுக்கு அங்க அங்க அதை நேரடியா போய் பார்த்தோம்னா ரொம்ப மன வருத்தப்பட்டுருமா, நமக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். அந்த ஸ்பாட்ல வந்து இந்த இதெல்லாம் துக்கத்தையும் தாண்டிட்டு தான் நம்மளுடைய இந்தியன் ஆர்மியும், நேவியும், போலீஸும், ஆரோக்கிய வகுப்பும் எல்லாருமே அங்க கஷ்டப்பட்டு இன்னமும் தேடிட்டு இருக்காங்க. அதை அங்க போய் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப இதா இருக்குமா. இப்ப வந்து நம்ம இங்க இருந்து சொல்றோம், அந்த கேம்ப்ல அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இப்ப உணவு சாப்பாடு எல்லாம் கிடைக்குது. நான் 1-2 பேரெல்லாம் போயிட்டு மீட் பண்ணேன். அவங்க எல்லாம் சொல்றாங்க, இன்னைக்கு இப்ப இது முடிஞ்சிருச்சு, இதுக்கு அப்புறம் நாங்க என்ன பண்ணுவோம், ஏது செய்வோம் எங்களுக்கு தெரியாது. இப்ப அங்க அந்த ஸ்கூல்ல வந்து 600 குழந்தைங்க படிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. இப்ப அந்த குழந்தைங்களுக்கு படிப்பு இல்ல. அந்த பகுதி எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரியல. அந்த குழந்தைங்க அவங்களுக்கு இப்ப கல்வி இல்ல. அதுக்கான ஏற்பாடு அரசாங்கம் செய்யும்னு நினைக்கிறேன் நானு. உடனடியா வேற ஸ்கூல்ல அந்த பக்கத்துல உள்ள எந்தாவது ஸ்கூல்ல அதுக்கான இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். அது மாதிரி இனி அவங்களுக்கு என்ன இப்ப உள்ளவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம், ஆதார் கார்டு கிடையாது, ரேஷன் கார்டு கிடையாது, எந்த விதமான பொறுப்பும் எதுவுமே அவங்களுக்கு கிடையாது. எல்லாம் புதஞ்சு போயிருச்சு. இப்ப அவங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு அடையாளமே கிடையாது. அங்க இருந்தாங்கன்னு சொல்றதுக்கு ஒரு அடையாளம் மட்டும்தான் இருக்குமா. இப்ப வந்து பெரியவங்களை விட குழந்தைகள் தான் நிறைய இறப்புகள்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா? ஆமா. என்னன்னு கேட்டீங்கன்னா, நைட்டுக்கு வந்து பல கனவுகளோடு பிஞ்சு குழந்தைகளும், தாய்மாரும், சகோதர சகோதரிமாரும் எல்லாம் உறங்கி கொண்டு இருக்கிற நேரம் தான் அது. அதிசக்தமாய வயநாட்டுல அன்னைக்கு மழை அந்த வாரமே பேஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல நைட்டு ஒரு 1 மணி 1:30 மணிக்கு ஒரு சவுண்டு கேட்டிருக்கு. அப்போ சூஜனே அவங்க அப்படியே இருந்துட்டாங்க. வித்திய காலையில எல்லாரும் நித்திய தூக்கத்துல இருக்கிற டைம் பார்த்து 3:30 மணிக்கு தான் இந்த உருள் பொட்டு அப்படின்னு கேரளாவில் சொல்ற மண் சரிவு, நிலச்சரிவுன்னு ஏற்படுறதுங்கிறது அதிசக்தமாய ரௌத்ர பாவத்துல வந்துடுச்சுங்க மேல இருந்து. அப்போ அன்னைக்கு பாடி எடுக்கும்போது பார்த்தாங்கன்னா, ஒரு வீட்டுக்கு சோபா செட்ல 4 பேர் உட்கார்ந்த வாக்குல இறந்திருக்காங்க. அந்த மாதிரி விஷயம். பிஞ்சு குழந்தைகள், நாய், பசு, இந்த மாதிரி எண்ணற்ற ஒரு நாய் வந்து அந்த ஊரையும் சுத்தி சுத்தி வருது அவங்களுடைய உறவினர்களை தேடி. அதெல்லாம் பார்க்கும்போது அது எப்படி வார்த்தையால சொல்றதுங்க, அவ்வளவும் மிகவும் ரொம்ப துக்கமா இருக்கு. அவங்களுடைய ஆத்மா, இறந்தவங்களோட எல்லாருடைய ஆத்மாவும் சாந்தி அடைய எல்லாரும், இந்த உலகத்துல உள்ள எல்லாரும், நம்ம தமிழ்நாட்டுல உள்ள எல்லாரும் அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணணும். அவங்க மீண்டும் அந்த துக்கத்துல இருந்து மீண்டு வர்றதுக்கு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணணும்னு நான் இந்த தருணத்துல சொல்லிக்கிறேன். சரிங்க ஐயா, நீங்க சொல்லியிருக்கீங்க என்னோட சக அர்ச்சகர் வந்து இந்த மாதிரி நீர்ல வந்து அடிச்சு செல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி இருக்காங்க? இப்ப அவங்க மனநிலை எப்படி இருக்கு? அவங்க மனநிலை மிகவும் ரொம்ப வருத்தத்துக்குடையதாம இருக்கிறாங்க. நிறைய பேர் நம்ம தொண்டு நிறுவனங்களும் RSSம் பின்ன நிறைய சங்கடனைகள்லாம் போயிட்டு
சன்னட சங்கடனைகள் போயிட்டு அவங்களுக்கு உதவி மனப்பான்மை செய்யறாங்க. கேரளா கவர்மெண்ட் ஒன்றும் அறிவிக்க கிடையாது. இனி அவங்க வந்து இப்ப இருக்க தூக்கத்துல வந்து இதை ஒன்றும் அறிவிக்க முடியாது. என்ன இருந்தாலும் எப்படியாவது ஒரு உதவி செய்வாங்கன்னு நினைக்கிறேங்க. எல்லாருக்கும் இறந்தவங்களுக்கும் அவங்களுக்கு எல்லாம் இப்ப இருக்கிறவங்களுக்கெல்லாம் வீடு கட்டி கொடுக்கணும். நிறைய உதவியெல்லாம் செய்யணும். அவங்க வீட்டுல உள்ள நம்மளுடைய நண்பர் அவருடைய மனைவியும் குழந்தைகளும் அவர் குடும்பமும் மிகவும் ஆழ்ந்த துக்கத்துல இருக்கிறாங்க. ரொம்பவும் எங்களுக்கு வருத்தமாகவும் தான் இருக்கு. அவங்க ஃபேமிலிக்கு வேண்டிட்டும் அங்க இறந்தவங்களுக்கு வேண்டிட்டும் நான் வணங்குற சிவனுக்கிட்ட எப்போதும் நான் ரொம்ப வருத்தத்தோட தான் நான் டெய்லி இப்போ பூஜை பண்ணிட்டு இருக்கேன். வருத்தத்தோட பூஜை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் எனக்கு அந்த துக்கத்தை வந்து மீண்டு வரக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் இந்த பிரளயத்துல இறந்தவங்களுக்கும் அங்க இப்போ அந்த கேம்ப்ல இருக்கவங்க எல்லாருக்கும் எல்லா இதுவும் கிடைக்கணும்னு சொல்லி நான் எப்போதும் சிவனுக்கிட்ட மிகவும் மன வருத்தத்தோட நான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் சீக்கிரமா சரியாகும்னு நம்புவோம் ஐயா. இப்போ வந்து கோவில்களுமே நிறைய சேதாரம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அது உண்மையா? கோவில்கள் எல்லாம் நிறைய இடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி சொல்லுங்க. அந்த கோயிலோட பவுண்டேஷன் மட்டும்தான், அடித்தரம் மட்டும்தான் இருக்குங்க. மீதியெல்லாம் இதுல அடிச்சுட்டு போயிடுச்சுங்க. அது இதுக்கு முன்னாடியே வந்து 2019 அந்த பக்கத்துல ஊருக்குள்ளேயும் நிலச்சரிவு ஏற்பட்டுருந்துச்சுங்க. இந்த முண்டக்கைங்கிற இடத்துக்கு போறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா 2வது நாள் தான் வந்து ஆர்மி ரொம்ப, ஏன்னா அங்க போயிட்டு நம்ம ஆர்மியோட ஹெலிகாப்டர்லாம் இறங்க முடியாம சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஏன்னா கிளைமேட்டு அங்க இறங்குறதுக்கான சுச்சுவேஷன்ல இருந்தும் மிக சாகசம் பண்ணி தாங்க அங்க நம்ம ஆர்மி ரொம்ப கடினமான ஆர்மியும் நம்ம அந்த ஊர்ல உள்ள அயல்வாசிகளும் ரொம்ப கடினமா முயற்சி பண்ணி தாங்க அங்க போயிட்டு அவங்க எல்லாரையும் உள்ளவங்களை மீட்டு கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் வயநாடுல எந்த பகுதியை ரொம்ப சேதாரம் அடைஞ்சிருக்கு? நீங்க அதை போய் நேர்ல போய் பாத்தீங்களா? அங்க நிலவரம் எப்படி இருந்தது? இதுக்கு வந்து யாரையுமே இப்போ வந்து, ஏன்னா அங்க உள்ள சுச்சுவேஷன்னால அந்த மெயின் ஸ்பாட்டுக்கு வந்து யாருமே அதிகமா வந்து அங்க சர்வீஸ் பண்றவங்களுக்கு மட்டும்தாங்க அலௌடு. கலெக்டரோட ஒன்லி ஆர்டருங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க வந்து இப்ப இருக்க துக்கமான சூழ்நிலையில வந்து அங்க எல்லாரும் போனா அவங்களுடைய மீட்பு பணிக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகும். இப்ப வந்து அறிவியல் ரீதியா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு வராங்க, எதனால இப்படி வயநாட்டுல இப்படி ஒண்ணு ஏற்பட்டுட்டு இருக்கு அப்படின்னு. ஆனா ஆன்மீக ரீதியா இதுக்கு எதனா ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லம்மா, அது வந்து நம்ம வந்து அப்படி வெளிப்படையா அதை வந்து நான் சொல்ல முடியாது. என்னன்னு கேட்டீங்கன்னா பல பேர் வந்து பல மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கூட நான் ஒரு சேனல்ல பார்த்தேன், நிறைய விஷயம்லாம் சொல்றாங்க. ஆனா வந்து அப்படி வந்து அதை வந்து நான் வெளிப்படையா அதை வந்து சொல்லக்கூடாது, சொல்லவும் கேட்டா இதுங்க. அது அப்படிதான் எல்லாரும் அதை சொல்றது வந்து இப்ப நிறைய பேர் சொல்றாங்க, ஒரு விஷயம் சொல்றாங்க. ஆனா அறிவியல் ரீதியா நிறைய வந்து சொல்றாங்க. மத்திய வானிலை இந்த காலாவச இவங்க வந்து முன்னாடியே சொல்லியிருந்தாங்களா, இந்த மாதிரி இங்க உண்டாயிரும், மிகவும் கவனமாக இருக்கணும் நீங்க, நிலச்சரிவு ஏற்படக்கூடிய பகுதி. ஏன்னா இதுக்கு முன்னாடி 2019 ஒரு பெரிய பாதிப்பு உண்டாயிருக்கு அதே ஏரியாவில், புத்துமலைங்கிற இடத்துல. இதெல்லாம் பக்கத்து ஏரியா தாங்க. புத்துமலை, சூரன்மலை, முண்டக்கை, அட்டமலை இதெல்லாம் பக்கத்து ஏரியா தாங்க எல்லாமே. இப்போ 2019 இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்றீங்க. சோ அப்ப இருக்கிறதுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் கம்பேர் பண்றப்போ எந்த ஒரு அழிவு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு? அதுல ஒரு 5-6 பேரை மட்டும்தான் மீட் எடுக்க முடியல, மீதி எல்லாத்தையும் மீட் எடுத்துட்டாங்க. இப்ப அது வந்து இப்ப நடந்திருக்கு வந்து ஒரு மகா பிரளயம், மிகப்பெரிய ஒரு பேரழிவு. இதுல இன்னும் நிறைய பாடி கிடைக்கலைங்கம்மா. இன்னமும் இதுல பாத்தீங்கன்னா மலப்புரம் மாவட்டம் சாலியார் டேம் நிறைஞ்சு தண்ணி ஒழியக்கூடிய, அது கடலுக்கு போக வேண்டிய தண்ணி. அது அங்க வந்து 54 பாடி 58 பாடி அங்க இருந்தே எடுத்திருக்காங்க. இங்க இருந்து 100 கிலோமீட்டர் அங்கிட்டு ஆத்துல அடிச்சு செல்லப்பட்டு அங்க போயிட்டு அங்க இருந்தே 58 பாடி எடுத்திருக்கேன்னு கேரளாவில் பத்திரிகையில வந்து நியூஸ் சேனல்ல வந்து வந்திருக்குங்க. அங்க போய் கரை ஒதுங்கி இருக்குங்க, 100 கிலோமீட்டர் அங்கிட்டு போயிட்டுங்க. இப்ப வந்து அங்க அந்த ஒரு அழிவு ஏற்பட்டிருக்கிறதுனால முகம் சிதைஞ்சு போயிருக்குன்றாங்க, இல்லைன்னா வெறும் கை காலோட அடையாளங்கள் வச்சுதான் வந்து கண்டுபிடிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதையுமே தாண்டி எந்த ஒரு ஐடென்டிட்டியுமே இல்லாம கிடைக்கிற ஒரு நபரை வந்து அவங்களோட உறவினர்களோ இல்லைன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸோ எப்படி வந்து கண்டுபிடிக்கிறாங்க? அதற்கான ப்ராசஸ் என்ன நடந்துட்டு இருக்காங்க? அங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த கண்டுபிடிக்க முடியாத எல்லாத்தவங்களும் ஒரே இடத்துல தான், அந்த பார்ட்ஸா கிடைக்கிறவங்க எல்லாத்தையும் ஒரே இடத்துல தான் அடக்கம் பண்றாங்க. ஒரே இடத்துல தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க. அவங்களோட டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க, சேகரிச்சு வச்சிருக்காங்க. அப்போ சிலப்போ அவங்களோட உறவினர்களோ யாரோ இனி அடையாளம் கண்டுபிடிச்சு வந்தாலும் அந்த டிஎன்ஏ வச்சு இது பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் சேகரிச்சு நம்மளுடைய கேரள அரசாங்கத்தின் ஆரோக்கிய வகுப்பு, சுகாதாரத்துறை வந்து
முக்கியமந்திரியின் நிர்தேச பிரகாரம் அதெல்லாம் வந்து கரெக்டா எல்லாமே வந்து ரூல்ஸ் பிரகாரம் எந்த விதமான பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாமே அதை வந்து ப்ரொசீஜர் பிரகாரம் நியம பிரகாரம் எல்லாமே அதை கரெக்டா இது பண்ணிட்டு வராங்க. முன்னாடியே நான் உங்கள்கிட்ட சொன்னேன், மிகவும் துக்கமான விஷயம். ஒருத்தர் வந்து அவருடைய உறவினரோட கையை வச்சுதான் வந்து ஈமக்கடன் பண்ணார். அது வந்து மிகவும். நீங்க இந்த ஒரு விஷயத்த நேர்ல பாத்தீங்களா? ஆமா, நாங்கெல்லாம் போயிருந்தோங்க அங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்க நடந்திருக்கும். அப்ப நீங்க வந்து அந்த ஒரு நபருக்கு வந்து ஆறுதலா இருந்தீங்களா? ஆறுதலா என்ன வார்த்தைகள் பேசுனீங்களா? அப்ப அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் உங்க கூட பகிர்ந்துக்கிட்டாங்க? வந்து கேம்புக்கு எல்லாம் போயிருந்தோம். அதுல வந்து நிறைய அது அங்க அரிசன் மலையாள லிமிடெட்னு சொல்லி ஒரு எஸ்டேட்டும் அந்த முண்டக்கையும் அந்த சூரன்மலை பக்கத்துல இருக்கு. அங்க நிறைய நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நிறைய பேர் தோட்ட தொழிலாளிகள் அங்க இருக்காங்க, தமிழ் பேசுறவங்க இருக்காங்க. நான் அவங்ககிட்டையும் நான் பங்கு போய் பேசணும். பேசும்போது அவங்க எல்லாம் சொல்றாங்கன்னா, இப்போ நாங்க இங்க இருக்கிறோம், எங்களுக்கு ஒண்ணும் இதா தெரியல, ஆனா இதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணுவோம், அங்க போயிட்டு உடுத்த உடையில உண்ண உணவு இல்லாத சுச்சுவேஷன்ல நாங்க ஒண்ணுமே இல்லாம இப்ப அப்படி வெறும் ஒரு இதா இருக்கிறோம். இனி நாங்க அங்க போய் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறதுதான் அவங்களுடைய மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு. அங்க இப்ப வந்து சாப்பாடு, துணி, உடுத்த உடை, உணவு எல்லாம் அங்க கேம்ப்ல கொடுக்குறாங்க, எல்லாம் சரி. இந்த சுச்சுவேஷன் முடிஞ்சு நாங்க என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் அவங்க அங்க உள்ள எல்லாமே இருக்காங்க. அதுக்கான இதைதான் தொண்டு நிறுவனங்களும் நம்மளுடைய கேரள அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் உடனடியா ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்கன்னு தான் வார்த்தை செய்தியில எல்லாம் பேசியிருக்காங்க. உடனடியா நடவடிக்கை எடுத்து ஏதாவது உடனே பண்ணுவாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. கேரளாவில் ஒரு மிகப்பெரிய லூலு மார்க்னு சொல்லிட்டு யூசுப் அலி இருக்காரு. அப்புறம் செம்மனூர் ஜுவல்லரி, அவங்க நடிகர் டெப்டி கர்னல் மோகன்லால் அவர்கள் 3 கோடி ரூபாய் கொடுத்திருக்காரு. அவங்க எல்லாம் சேர்ந்து நிறைய உதவி கட்டி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாம சாதாரணக்காரவங்க ஒரு நிறைய பேரு, நான் ஒரு ஆளுக்காவது வீடு கட்டி கொடுக்குறேன், ஒரு ஆளுக்காவது நான் வீடு கட்ட இடம் கொடுக்குறேன் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன குழந்தைகள்லாம் வீட்டுல உண்டியலை உடைச்சி ஸ்கூலுக்கு சேர்க்கறதுக்கு உண்டியெல்லாம் உடைச்சி நிறைய பேர் போயிட்டு அங்க உதவி மனப்பான்மை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எண்ணற்ற பேர் அங்க உதவிக்கரை நீட்டிக்கிட்டு இருக்காங்க. சின்னவங்க வந்து இறந்துட்டாங்கன்னா பெரியவங்க வந்து வாய் விட்டு சொல்லிடுவாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னுட்டு. ஆனா பெற்றோர்கள் இல்லாம குழந்தைகள் அந்த மாதிரி அங்க இருக்காங்களா? அந்த குழந்தைகள் என்ன மாதிரியான ஒரு அவங்களோட மனநிலை நம்மளால ஜட்ஜ் பண்ணவே முடியாது, கரெக்டா? அந்த மாதிரி பிள்ளைகளுமே அங்க இருக்காங்களா? இருக்காங்கம்மா. ஒருத்தர் வந்து அந்த பிரளயம் தண்ணி வந்து அடிச்சுட்டு வந்து கழுத்துல நிக்குது, தண்ணி நிக்குதுங்களா. நேத்து பேட்டி கொடுத்திருந்தாரு அவரு. கழுத்துல தண்ணி நிக்குது. அவருடைய மகளையும் குழந்தையும் பிடிச்சி அவரு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி என்னமோ ஒரு சுப்பிரபாதத்துல அவருக்கு ஆயுசு இருக்கணும்னு இருந்திருக்கு. கழுத்துக்கு தண்ணி வந்துருச்சுங்களா வீட்டுக்கு. என்னமோ சளி, அந்த சளின்னு சொன்னா சேரு கழுத்துக்கு வந்துருச்சுங்களாம். என்னமோ அவருக்கு மட்டும் அதுல இருந்து தப்பிச்சிடணும்னு எப்படியோ ரொம்ப முயற்சி பண்ணி அதுல இருந்து அவரு ரொம்ப ட்ரை பண்ணி அதுல இருந்து வெளியே வந்திருக்காருமா. அங்க உள்ளவங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்தா ஒவ்வொருத்தரும் கண்ணுல இருந்து கண்ணீர் வரலமா, ரத்தமா வருது. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டத்துல தான் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் அங்க. இப்படி ஒரு பேரழிவு ஏற்பட்டதுனால நிறைய பேருக்கு வந்து ஃபேமிலி போச்சு, ஃப்ரெண்ட்ஸ் போச்சு, இதையுமே தாண்டி அவங்களோட காசு போச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஐடென்டிட்டியே போயிடுச்சு. இப்போ வந்து ஒரு சில பதிவுலலாம் நாங்க பார்த்தோம், மார்க் ஷீட் போயிடுச்சுன்றாங்க, அடுத்தது நாங்க என்ன பண்ண போறோம் தெரியாது, என்னோட ஐடென்டிட்டியே போயிடுச்சு அப்படின்றாங்க. ஸோ இதுக்காக என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மேற்கொள்ள போறாங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து? அதை பத்தி எதனா தெரிஞ்சுதா? அரசாங்கம் வந்து இதுக்கான சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நிறைய பேர், இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு மினிஸ்டர் இருக்காப்ல, சுரேஷ் கோபின்னு சொல்லிட்டு கேரளாவை சேர்ந்த மினிஸ்டர் இருக்காப்ல. இங்க விட கேரள அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் சேர்ந்து இதுக்கான நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஸ்டெப் எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, யாருக்கு உள்ளவங்களுக்கு என்னென்ன இல்லையோ அதெல்லாம் வந்து அதிசக்தമായ வேகமா வந்து அதுக்கெல்லாம் நடவடிக்கை எல்லாம் எடுத்து இந்த விஷயமெல்லாம் முடிஞ்சோடனே உடனுக்குடன் இதுக்குள்ள ஆதாரு சர்டிபிகேட் போனவங்களுக்கு எல்லாமே கண்டுபிடிச்சு என்னென்னு சொல்லி அதுக்கு யாருக்கு என்னென்ன பண்ணுறது வந்து அரசாங்கம் வந்து கண்டிப்பா பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஆனா கண்டிப்பா பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அப்படிதான் அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் சேர்ந்து. இது வரைக்கும் யாருன்னா உயிரோடு மீட்கப்பட்டு இருக்காங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து
மோஸ்ட்லி இறந்துருக்காங்க அப்படின்னு தான் கேள்விப்பட்டோம். உயிரோட யாருன்னா ஒருத்தர் 2 பேர் மீட்கப்பட்டிருக்காங்கன்னா இல்லைன்னு சொல்றாங்க. 3வது நாள் 4 பேரை வந்து அங்க உள்ளுக்கு இருந்து மண்ணுக்கு அடியில இருந்து மிகவும் சாரசமா அவங்க 4 பேரை காப்பாத்திருக்காங்க. மீதி உள்ளவங்க கோழிக்கோடு மெடிக்கல் காலேஜ், கண்ணூருக்கு இப்படி எல்லாம் கொண்டு போயிட்டு நிறைய பேருக்கு வந்து உடனடி அதிரடி சிகிச்சை நடத்தணும்னு சொல்லி கேரள ஆரோக்கிய மந்திரி வீணா ஜோர்ஜ் அவங்க வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. அவங்களும் நேரடி பார்வையில எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போய் பாக்குறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு அவங்க இந்த இதுக்கு வரும்போதே வர்ற வழியிலே 2 பைக்கும் கூட்டி இடிச்சு அவங்க வண்டியில போய் இடிச்சு அவங்க கையில அடிபட்டுருச்சு. கண்டிப்பா ஐயா. இப்போ வந்து அங்க சொல்லியிருக்காங்க, எந்த ஒரு உடலுமே நாங்க எடுக்கும் போது முழுசாக ஒரு உடலா எடுக்க முடியல, ஒவ்வொரு பார்ட்டா தான் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அதை உங்க கண்ணால பாத்தீங்களா? அது எப்படி இருந்தது? ஏன்னா ஒருத்தரை வந்து ஒரு சடலமா பாக்குறப்பவே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுவும் இந்த மாதிரி பாக்குறப்போ அதை எப்படி நீங்க பாத்தீங்க? அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி சுச்சுவேஷனான இடத்துக்கு வந்து நம்ம யாரையும் அங்க விட மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய டேஞ்சரான இடங்க அது. மிகவும் நிலச்சரிவு ஏற்பட்டு உட்கட்டணருக்கு நம்ம எல்லாரும் அங்க போயிட்டு இதை பண்ணணும், அப்ப அதை பண்ணணும்னு அங்க போனோம்னு சொன்னா அவங்களுடைய அங்க வந்து இது செஞ்சுக்கிருக்க ஆர்மிக்கும் தன்னரவு தொண்டு நிறுவனங்களுக்கும் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அதெல்லாம் தனித்தனியா எடுத்து எல்லாம் கொண்டு வரும்போது நாங்க எல்லாரும் போயிட்டு அதெல்லாம் பார்த்தோம். நாங்க எப்படி என்ன நிலவரம் அப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கெல்லாம் சிவபாரதி மூலியமா போயிருந்தேன். நாங்க போயிட்டு ஒரு நாள் அங்க வேலண்ட்ரஸா போயிட்டு நான் எல்லாம் பார்த்துட்டு தான் வந்தோம். வார்த்தையால உங்ககிட்ட சொல்ல முடியாதுமா, ஏன்னா அவ்வளவு கஷ்டமா இருக்கு. நம்ம வார்த்தையால இதை வந்து என்னால உங்ககிட்ட சொல்ல முடியாது. அவ்வளவு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. புரியுதுங்க ஐயா, உங்களோட அங்க என்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குன்னு புரியுது. ஃபீல் பண்ணாதீங்க. வயநாடுல இருந்து நம்மளோட மக்கள் மறுபடியும் மீண்டு வருவாங்க. ஸோ நாங்களுமே பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நீங்களுமே சேஃபா இருங்க ஐயா. நன்றி. தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் இன் ஆடி சேல் பவனுக்கு ரூபாய் 750 தள்ளுபடி. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர், பிடெக் சிவில். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ்.